அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாளுமே தை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது தொடங்க இருக்குதுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன்கள், கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், வழக்குகள் ஏதாவது நடந்துட்டுருக்குது அப்படிங்கும்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமைவதற்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு வீட்டிலோ கோவில்லையோ செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த திதியினுடைய டைமிங் பார்த்துடலாம். இது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி, தை மாதத்தின் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:59 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 19ஆம் தேதி, தை மாதத்தின் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:37 அப்படிங்கும்போது முடியுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சஷ்டி திதியானது பிறக்குது. ஏற்கனவே வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களெல்லாம் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு பொருளை ஏற்றக்கூடிய தீபத்தில் போட வேண்டும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு மதியம் வீடியோலேயே போட்டுட்டேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருமே வாராகி அம்மன் வழிபாடு செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம். ஏன்னா ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும், அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வாராகி அம்மன்னா யாருன்னே தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிந்தாலும் சரி புதுசாக ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, இந்த மாதிரி வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, அது எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, அத்தனை கடன் பிரச்சனையும் தீர்க்கும் அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாம் உண்டாகுங்க. பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கும் இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அதனால் வழிபாடு செய்கிறவங்க தான் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்காதீங்க. யாருக்கு நான் சொன்ன அந்த பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடன் பிரச்சனை தீரும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும், வீட்டில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் எல்லாமே பெருகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே இனி டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். சரி, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தரலாம். இது செய்வதற்கு ஏதாவது டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சமி திதி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைம் சொன்னேன் இல்லையா, அந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரம் எனக்கு நல்லா கை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்களாம் இருப்பாங்க. மேலும் வாராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் உட்காந்து செய்யணும். இல்லை வழிபாடெல்லாம் செய்யும் பழக்கம் இல்லை, பரிகாரம் மட்டும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளறையே உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்கள் குளிக்கணும். தலைக்கு குளிக்கிறீங்களோ உடம்புக்கு குளிக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் அகல் தேவைப்படுது. புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏற்கனவே இப்போ வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தின அகல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதையவே தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. இப்போ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மஞ்சள் குங்குமம் இடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. நான் மஞ்சள் குங்குமம்லாம் இடலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு தாங்க. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடியது, நேர்மறை ஆற்றல்களை வரவேற்கக்கூடியது, அதே சமயத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும், கடன் பிரச்சனையும் நீக்கும். மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய இந்த கல்லுப்பை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. சமையலறையில் பயன்படுத்துகிற உப்பை எடுத்துக்கிறத காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கல்
கல்லுப்பு எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பூஜை அறையில் கல்லுப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சில பரிகாரங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதிலிருந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ இது உங்களுடைய வலது கையில் நல்லா அழுத்தி டைட்டாக வந்து பிடிங்க. அந்த கல்லுப்பு வந்து உங்களுடைய கைகளை வந்து லைட்டாக வந்து குத்தணும். அப்போ உங்களுடைய கைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெப்பமாகும், சூடாகும். அது வந்து இங்கே ரொம்ப முக்கியங்க. அதனால் அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு அதன் பிறகு அந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் இந்த அகல் விளக்கில் வந்துட்டு போட்டுருங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 கிராம்பு வந்து தேவைப்படுது. இந்த கிராம்பு வந்து மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக எடுத்துக்கணும், அதாவது முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கணும். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு வந்து உண்டு. அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதன் காரணம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கும்போது ராகுக்குரிய எண்ணிக்கையில் நம்ம சில பொருட்களை வந்து பயன்படுத்தணும். அதில் கிராம்பும் ஒன்று. அதனால தான் இங்கே வந்துட்டு 4 வந்து எடுத்துக்கிறோம். மேலும் 4 திசையில் இருந்தும் நமக்கு பணம் வரணும், பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் இங்கே 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பொறுமையாக ஒன்றா வந்துட்டு நீங்கள் இந்த விளக்கில் வந்து குத்தி வைங்க. எந்த மாதிரி குத்தி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் 1, மேற்கு பக்கம் 1, வடக்கு பக்கம் 1, தெற்கு பக்கம் 1, அதாவது 4 டைரெக்ஷனும் 4 திசையிலையும் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு குத்தி வைங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் 3ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா இது வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும், அதனால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ சனிக்கிழமை நாளில் நம்ம மிளகை வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அதுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இங்கே நம்ம மிளகு கிராம்பு 2மே வந்துட்டு பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நிச்சயமே இந்த பரிகாரம் நமக்கு நல்லாவே வந்துட்டு கை கொடுக்கும். இப்போ இந்த 3 மிளகையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சங்கல்பம் இடுங்க. எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் தீரணும், கவலைகள் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வந்து மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் இப்போ ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் இப்படி வச்சு காட்ட முடியாதுங்கிறதுனால நான் தரையில் வச்சு இப்படி சங்கல்பம் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சங்கல்பம் வந்து எடுங்க. அதன் பிறகு பொறுமையாக ஒவ்வொரு மிளகையாக இந்த 4 கிராம்புக்கு நடுவுலையும் வந்துட்டு நீங்கள் போடுங்க. அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜை அறையில் ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. அங்கே போக முடியாதவங்க சமையல் அறையில் தாராளமாக வைக்கலாம். அல்லது உங்களுடைய படுக்கை அறை, அதாவது நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, அந்த பெட்ரூமில் வந்துட்டு நீங்கள் இது கட்டல் கடியிலையோ பீரோ கடியிலையோ வந்து வைக்கலாம். இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ நீங்கள் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள் இருக்கட்டும். இந்த 3 நாளில் இந்த பொருட்கள் வந்து கீழே சிந்தாத மாதிரி, யார் கை கால் போட்டு கீழே கொட்டாத மாதிரி நீங்கள் சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. 3 நாட்கள் கழித்து நீங்கள் இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா எங்கேயாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு நீங்கள் போட்டலாம். அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த தண்ணீரில் கூட இதை நீங்கள் விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு வாசலில் வச்சு எரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உப்பு மட்டும் தண்ணீரில் கரைச்சிட்டு இந்த கிராம்பையும் மிளகையும் நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சோ இல்லை கற்பூரம் வச்சோ எரித்து சாம்பலாக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. சாதாரண நாட்கள்லேயே இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்ம செய்யும்போது அதி அற்புதமான பலன் வந்து நமக்கு கொடுக்கும். எல்லாரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.